வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழகத்தில் இருந்து குறிப்பாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லணும், அதுலேயும் அரக்கு வேலி போகணும் அப்படின்னா நம்ம விசாகப்பட்டினம் போகணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வழியாக செல்லக்கூடிய எந்த ஒரு ட்ரெயின்லையுமே இடமும் கிடைக்காது. அப்படி நம்ம இடம் பிடிச்சு உட்காந்தாலும் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். ஆக விசாகப்பட்டினம் வரைக்கும் ஏதாவது ஒரு சிறப்பு ரயில் இயங்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது 2 வாரங்களுக்கு தமிழகம் வழியாக 2 வாரங்களுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த சிறப்பு ரயில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஸ்டேஷனில் மட்டும்தான் நின்று போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ட்ரெயின் நம்பர் 08581 அப்படிங்கிற நம்பர் கொண்ட இந்த ரயிலானது வருகிற 22 மே மற்றும் 29 மே ஆகிய 2 வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் 3:20 மணிக்கு விசாகப்பட்டினத்திலிருந்து புறப்படுகிறது. அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ராஜமுந்திரி விஜயவாடா வழியாக நெல்லூர் ஓங்கோல் ஓங்கோலிருந்து ரேணிகுண்டா வந்துடும். ரேணிகுண்டாவுக்கு அப்புறம் காட்பாடியில் கூட இந்த ரயிலுக்கு நிறுத்தம் கிடையாது. ஜோலார்பேட்டையில் மட்டும்தான் நிற்கும். அதற்கப்புறம் எஸ்எம்பிடி பெங்களூருக்கு மறுநாள் பிற்பகல், அதாவது 3:20க்கு கிளம்பி மறுநாள் பிற்பகல் 1:50 மணிக்கு எஸ்எம்பிடி பெங்களூரை வந்து சேர்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 08582 அப்படிங்கிற நம்பரில் எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து 1:50க்கு வரக்கூடிய ட்ரெயின் ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான் அங்கே வெயிட் பண்ணோம். அதற்கடுத்து 3:50 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் மதியம் 1:30 மணிக்கு விசாகப்பட்டினத்தை சென்றடையும். இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம அரக்கு வேலி போகலாம். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட், இந்த ட்ரெயினை நம்ம ஜோலார்பேட்டையில் மட்டும்தான் பிடிக்க முடியும், வேறு எந்த ஒரு ரயில் நிலையத்திலையும் பிடிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ட்ரெயினில் 3 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 6 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இருக்கிறது, 4 தேர்ட் ஏசி எக்கனாமி பெட்டி இருக்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி, ஒரு செகண்ட் ஏசி பெட்டி இந்த ட்ரெயினில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மன்னிக்கணும், ஒரு செகண்ட் ஏசி, ஒரு தேர்ட் ஏசி பெட்டி இதில் இருக்குது. சரி, இதை பயன்படுத்திக்கங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.